முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக இரண்டாவது நாளாக இன்று ஆஜராகியிருக்கிறார்கள். விசாரணை அதிகாரி முன்பு தற்போது ஆஜராகி கையெழுத்திடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 14 பேருக்கும் பணப்பட்டுவாடா தொடர்பாகவும் தவிக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டதில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் பெற்றிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக தற்போது கையெழுத்திட்டு இருக்கிறார். ஆனால் அந்த வழக்கில் அசோக்குமார் இதுவரை சூரிட்டி வழங்கவில்லை. மேலும் அசோக்குமார் கரூரில் வருமான வரித்துறை அதிகாரி தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக மட்டுமே தற்போது கையெழுத்திட்டு வருகிறார். காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று அவர் கையெழுத்திட்டார். அவரிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. பல்வேறு தகவல்கள் கேட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 2 பேருமே ஆஜராகியிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே தற்போது விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.